தென்காசி உடையம்புலி பகுதியில் பள்ளிக்கு புறப்பட்ட மாணவி மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான தகவல்களோடு நம்முடன் முட்படாதி இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் முட்படாதி, என்ன சொல்றாங்க இந்த மாணவியினுடைய உயிரிழப்புக்கு? என்ன நடந்தது? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள சிறிய கிராமம் உடையாம்புலி. அந்த கிராமத்தை சேர்ந்தவர் முருகன். இவர் கொத்தனாராக வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி சங்கரம்மாள் பீடி சுற்றும் தொழில் செய்து வருகிறார். இந்த தம்பதிக்கு பாலகிருஷ்ணவேணி என்னும் 13 வயது மகளும் சிவ இசாந்த் எனும் 3 வயது மகனும் உள்ளனர். ஆலங்குளம் அருகே உள்ள மாராந்தை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார் பாலகிருஷ்ணவேணி. இவருக்கு பிறக்கும் போதே இதயத்தில் பிரச்சனை இருந்ததாகவும் இது குறித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதற்காக மாத்திரை எடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு மாத்திரை எடுப்பதற்கு தவறியதாக கூறப்படுகிறது. இன்று காலையில் வழக்கம் போல் பள்ளிக்கு புறப்பட்ட மாணவி சீருடை அணிந்து புறப்பட்டு வீட்டின் வாயில் பகுதியில் சென்ற பொழுது திடீரென மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக அவரது பெற்றோர்கள் அவரை மீட்டு ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்த நிலையில் அங்கு மாணவியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மாணவி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் ஆலங்குளம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து ஆலங்குளம் போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி முப்புடா.